வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி அதிரசம் மாவு சேர்த்ததை வீடியோ போட்டேன். இன்றைக்கி 4 நாள் ஆச்சுங்க. தட்ட போகிறேன். இதை தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இருக்குது மாவு. அதிரசம் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெயில் கவரில் தட்டியிருக்கேன். இதை 2 தட்டியிருக்கேன். இன்னொன்று உருண்டி போட்டிருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெயை தொட்டு தடவிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி இது போல் தட்டிட்டு நல்லா ஓட்டை போட்டு அப்படியும் செய்யலாம். ஓட்டை வேணான்னா ஓட்டை போடாமல் தட்டி எடுங்க. எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. அதாவது அதிரசம் முருவக்கூடாது. 2 பக்கமும் வேவணும். வேகிற மாதிரி எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு அதிரசம் மைதா மாவில் செய்கிற சுழியன் போலி இதெல்லாம் சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். இதற்கு மாவு அதிரசம் சுட போகிறேன். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை எடுத்து போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் வச்சாச்சுங்க. அடுப்பில் அதிரசம் போட போகிறோம். சிம்மில் தான் இருக்கணும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வட்டாவை வச்சு தட்டில் எடுத்து வச்சு அமுக்கணும். எண்ணெய் உறிஞ்சிடும். அதிரசம் எண்ணெய் பிடிக்கும். அதனால் ஒரு அமுக்க கொப்பளமாகவும் இருக்கும். அதனால் ஒரு அமுக்க அமுக்கி தான் போடணும். அதை கொப்பளிச்சிட்டு பார்த்தீங்களா, சிம்மில் தான் இருக்கணும். இதுங்கிறதுனால கொஞ்சம் செவந்துருச்சு. அடுத்தடுத்த அதிரசம்லாம் எடுத்துட்டு இந்த வட்டாவை வச்சு ஒரு அமுக்க அமுக்கி காட்டுறேன். இப்போ எடுத்தாச்சு. அமுக்க போகிறேன் பாருங்கள். லைட்டாக அமுக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வடியும். அதிரசமும் பார்க்க நல்லாயிருக்கும். எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதிரசம் சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா கொப்பளமாக மேலே புரியுது. சூப்பரான அதிரசம் தட்டிக்கிட்டு இருக்கேன். எண்ணெயில் வந்துட்டுருக்கு பாருங்கள். வாவ், அதிரசம் தயாராகிடுச்சு. எடுக்கிறோம் பாருங்கள். நீங்கள் தக்காளி பதம் எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு அதிரசம் கூட விரிஞ்சு போகலை. நல்லா அப்படியே புட்டாக சாஃப்டாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளியை கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிரசம் செஞ்சு தீபாவளியை கொண்டாடுங்க. ஸ்வீட்டான தீபாவளி கொண்டாடுங்க. பாருங்கள், ஒரு அதிரசத்தை எடுத்து 2ஆக புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பொசன்னு இருக்குங்க. உள்ளே கூடு விட்டு சாஃப்ட்னஸாக இருக்குது. நல்லா இருக்குங்க. அதாவது மாவு அரைச்சி 2 நாள் 3 நாள் 5ஆம் நாள் தான் நான் இன்றைக்கி தட்டியிருக்கேன். 5 நாள் கழித்து தட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மாவு 5 நாளைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. 5 நாளைக்கு தான் வெளியில் இருக்கலாம். 5ஆம் நாள் நான் தட்டுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஏற்கனவே மாவு போடுற வீடியோ, மாவு சேர்க்குறத காமிச்சிருக்கேன். அது 5 நாள் ஆச்சு. இன்றைக்கி 5ஆம் நாள் அதிரசம் சுட்டிருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.